வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. யாரெல்லாம் உஜ்வாலா திட்டத்தின் கீழே கேஸ் சிலிண்டர்கள் வாங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் இனி மானிய விலையில் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் சிலிண்டர்கள் கிடைக்காது, என்ன காரணத்திற்காக இதை ரத்து செய்ய போறாங்க, உஜ்வாலா திட்டத்தினுடைய பலன்களை முழுசா பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும், இது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மத்திய அரசின் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் ஏழை பெண்களுக்கான இந்த இலவச கேஸ் திட்டம் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு சிலிண்டர்கள் கொடுக்கப்படுது. எஸ்சி எஸ்டி மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனா AAY திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தேயிலை தோட்ட பழங்குடியினருக்கும் அரசு இலவசமாகவே அடுப்பு மற்றும் ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில எரிவாயு கேஸ் சிலிண்டர் பெற்ற பலர் தங்களுடைய முதல் கேஸ் சிலிண்டரை பெற்ற பிறகு மாற்று எரிவாயு கேஸ் சிலிண்டர் பெறாமல் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. நீண்ட காலமாக மாற்று எரிவாயு பயன்பாட்டை பெறாத காரணத்தினால் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று அவர்களுடைய ஆதாருடன் தங்களுடைய EKYC பயனாளிகள் புதுப்பிக்குமாறு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது சிலிண்டர் உட்பட அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் மானிய தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் முதல் தடவைக்கு பிறகு இரண்டாவது முறை கேஸ் சிலிண்டர் வாங்காமல் இருப்பவர்களுக்கு சில நினைவூட்டல்களும் கடிதங்களும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாவது கேஸ் சிலிண்டர் வாங்காமல் இருப்பவர்களுக்கு ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. சம்பந்தப்பட்ட எரிவாயு முகவரிடத்தில் 15 நாட்களுக்குள் தங்களுடைய ஆதார் எண்ணை சேர்த்து EKYC அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற செயல்முறையை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதை செய்ய தவறும் பட்சத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றவர்களுடைய இணைப்புகள் அத்தனையும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர்களுக்கு எந்த ஒரு மானியமும் கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, கேஸ் சிலிண்டர்களுடைய மானியத்தை ரத்து செய்வது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.